நிறைய பேர் குழந்தையின்மை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குழந்தையின்மை அப்படின்றது மாறும். ஒரு குழந்தை வரும், கன்சீவ் ஆகிறதுக்கு ஃபர்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இப்போ வந்து பாருங்க, ஒரு 40 வயசு ஆகுதுங்க, திடீர்னு எனக்கு கற்றுக்கணும்னு தோணுது. நான் யூடியூப் அதாவது தள்ளிட்டே வரும்போது ஏஜ் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த ஏஜில் கூட கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பிள்ளை பேசின்னு இருந்துச்சு. உடனே அந்த பிள்ளைகிட்ட நான் வந்து புக் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கத்துக்கணும்னு தோணும். இது வயசு கணக்கு இல்லை இல்லைங்களா? அதாவது படிப்புக்கு வயசு கணக்கு இல்லை, கலைகள்ல இருக்க ஆர்வம் எப்பனாலும் கத்துக்கலாம். பட் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தோணும். இது 50 வயசு இருக்கவங்களுக்கும் ஓகே, 20 வயசு இருக்கவங்களுக்கும் ஓகே, 60 வயசு இருக்கவங்களுக்கும் ஓகே. எல்லாருக்குமே எல்லா கடகத்துக்கும் கலைகள் மேல ஒரு ஆசை. ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர் சிங்கர் பாட்டு அதை நம்ம உட்காந்து ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு தோன்றது. பாட்டு போட்டு வச்சுட்டு உட்காந்து அதை கேட்டுட்டு இருக்கணும். இயற்கையாகவே இதெல்லாம் வந்து கடகத்துக்கு நாட்டம் இருக்கும், இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அது கையில் வந்து சேர்றதுக்கான பிராப்தம். இதில் இந்த தீவிரமான காதல் உணர்ச்சி இதில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, கடகம் எப்பயுமே ஃபேமிலி ஓரியன்ட். எங்களுக்கு எல்லாத்த விட முக்கியம் எது அப்படின்னா எங்கள் குடும்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆனால் என்ன அப்படின்னா, கடகம் உண்மையான ஒரு அஃபெக்ஷனை லவ் எதிர்பார்ப்பாங்க. மேக்சிமம் அந்த உண்மையான அன்பு அப்படின்றது ஒன் வேவாக இருக்கும். இவங்க தான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர பிரதிபலனா, இப்போ கடகராசி பெண்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்கள் மேலே உண்மையான அன்பு இருப்பாரா? அது குவெரி. உங்கள் குழந்தை பொதுவாக ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரொம்ப அஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்க கிட்டே எதிர்பார்ப்பாங்க. கடகம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடி வாழறது, கூடி உறவாக வாழறது, அன்பாக வாழறது. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு, தாத்தா வந்து ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னா வந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை தாத்தா பார்க்கணும்னு அழம் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடகம். அப்படிப்பட்டவங்க மேக்சிமம் வந்து பாருங்க, நீங்கள் என்ன அஃபெக்ஷன் கொடுத்தாலும் திருப்பி பிரதிபலன் வர்றதில்லை. வராததுனால இந்த காலகட்டம் என்ன தோணும், அடப்போய 10 வருஷமா அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்தேன், 15 வருஷமா அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்தேன், 10 வருஷமா அந்த லேடி கூட வாழ்ந்திருந்தேன், என் மனைவி கூட வாழ்ந்திருந்தேன், 15 வருஷமா வாழ்ந்திருந்தேன், எந்த விதத்துலயும் அவங்க அன்பே கொடுக்கல. ஏன் எல்லாரும் பாரு, என் ஃப்ரெண்டு 1க்கு 4 வச்சு 4 வண்டி வச்சுன்னு ஓட்டிட்டு இருக்கிறான், எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கான், என்ன அவனுக்கு பெருசா வந்து அவமானம் வந்துச்சு, அசிங்கம் வந்துச்சு, நம்ம ஏன் செய்யக்கூடாது, நம்ம ஏன் தடம் மாறக்கூடாது அப்படின்ற எண்ணம் மேலோங்கும்.